வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா தீபாவளி டெய்லர் சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பண்டிகை எல்லாம் ஏன் தான் வருகிறதோ என்றிருக்கும் கமலாவிற்கு. அதிலும் தீபாவளி பற்றி சொல்லவே வேண்டாம். துணிமணி, பட்டாசு, பலகாரங்கள், புதுப்படம், டிவியில் நட்சத்திரங்கள் என்ற பசங்க எல்லோரும் குதூகலிப்பாங்க. சோமவும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்து விடுவான். அடுப்படியிலும் உபசரிப்பிலும் தனியாய் ஒருத்தி கஷ்டப்படுகிறாளே, உதவி பண்ணுவோம் என்கிற நினைப்பே அவனுக்கு இருக்காது. அதுவும் இம்முறை மகள் நிர்மாவுக்கு தலை தீபாவளி. ஏங்க, மகளுக்கு பட்டுப்புடவை எடுக்கணும், அப்புறம் நகை, மருமகனுக்கு கோட் சூட், எல்லாத்துக்கும் பணம் ரெடி பண்ணுங்க என்றாள் ஃபோனில். பட்டுப்புடவை நீ எடுத்துரு, மாப்பிள்ளைக்கு என் கடையிலேயே நான் கோட் தச்சு விடுறேன், அளவு மட்டும் அனுப்ப சொல்லு. வேணாம் வேணாம், அவருக்கு ரெடிமேடாகவே வாங்கிடலாம். ஏண்டி, என் கும் டெய்லர்ஸ் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதுக்கு இல்லை, ஏற்கனவே நீங்கள் பிஸி, நாள் கணக்காக வீட்டுக்கு வர்றதில்ல, ராத்திரி பகலாக தையல் கடையிலேயே கிடக்குறீங்க. இது வேற அதிகப்படி வேலை, வேணாம்னு தான் நிர்மாவை அங்கேயே வாங்கிக்க சொல்லிட்டேன். வாங்கிக்க சொல்லிட்டு அப்புறம் என்னப்போ? பணம் தரணும் இல்லை? நாளைக்கு கொடுத்து அனுப்புகிறேன், இப்போ கஸ்டமர் காத்திருக்காங்க, அப்புறம் பேசலாம். சோமுவின் கும் டெய்லர் கடை டவுனில் இருந்தது. அவர்களின் கிராமத்தில் இருந்து 30 கிலோமீட்டர். வாடகை, அலங்காரம், ஏசி, கஸ்டமர்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ், உதவிக்கு ஆட்கள் என்று செலவு எகிறினாலும் கூட வாடிக்கையாளர்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் பண்டிகை என்று வந்துவிட்டால் வீட்டை மறந்துவிட வேண்டும். என்னதான் ராத்திரி பகல் என்று உழைத்தாலும் கூட சொன்ன நேரத்திற்கு கொடுக்க முடிவதில்லை. துணை டெய்லர்களில் யாராவது லீவ் போடுவார்கள். பட்டன் கட்டும் பையன் எஸ்கேப், கரண்ட் கட், விருந்தினர் வரவு என பல இடைஞ்சல்கள். தொழிலில் கவனம் செலுத்த முடியாமல் ஊரில் இருந்து வரும் சொந்தங்கள் எங்கோ ஒரு மூலையில் வேலை வைத்து கொண்டு, எனக்கு அங்கே பேச வராது, கொஞ்சம் துணைக்கு வாயேன் என்று அழைப்பர். மறுக்க முடியாது. ஊர்வாய். போகவில்லை என்றால் பொல்லாப்பாகும். சரி என்று, கடையை பார்த்துக்கங்க, இதை வந்துடுறேன் என்று கிளம்பினால் சாமானியத்தில் திரும்ப முடியாது. இதற்கிடையில் உறவுகளின் போன்கள், அது வேணும் இது வேணும், வாங்கி நம்மூர் பஸ்ஸில் அனுப்பு என்பர். மருத்துவ உதவி, டாக்டர் டோக்கன், ரயிலுக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் ரிசர்வேஷன், சமையலுக்கு ஆள் பார், கல்யாண மண்டபம் பார், நாதஸ்வரத்துக்கு பேசு என உபரி வேலைகள் ஜரூராய் நடக்கும். எத்தனை கோபம் என்றாலும் வெளியே காட்ட முடியாது, காட்டக்கூடாது. தொழில் அப்படி. தூரத்தில் கஸ்டமர் ஒருவர் கூலிங் கிளாஸை ஸ்டைலாக கழற்றி போட்டு கொண்டு வர சோமுவுக்கு பக் என்றிருந்தது. அவரது துணி 2 நாள் முன்பே முடிந்திருக்க வேண்டும், இன்னும் தொடக்கூட இல்லை. ஏய் சுப்பு, அவரோட துணியை எடு. அவன் தேடி எடுத்து கொடுக்க ஏற்கனவே டேபிளில் வைத்து கோடு போட்டு வெட்டி கொண்டிருந்த துணியை ஒதுக்கிவிட்டு இதை பரப்பினான். வாங்க சார், உட்காருங்க. என் பேண்ட் ஷர்ட் ரெடியா? ஏய், சாருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. என் சட்டை என்று மில்லை நீட்டினார். ஷோகேஸில் பார்வையை மேய விட்டு தேடி, இன்னும் முடியலையா என்று முகம் சிவந்தார். இன்னைக்கு முடிஞ்சிருங்க, பவர் கட், 2 நாளாக மழை வேற, பசங்க வேலைக்கு வரல. ச்சே, கையோடு வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன் என்று கோபத்தை தலை சொரிந்து வெளிப்படுத்தினார். இவன் நெளிந்தான். 2 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும், நீங்கள் கடை வீதியில் வேலை ஏதாச்சும் இருந்தா பார்த்துட்டு வாங்க என்று அனுப்பி வைத்தான். உறுதிதானே? சத்தியமாக கொடுத்துடுறேன். அவர் அந்த பக்கம் போனதும் பசங்களை முறைப்பான். திட்ட முடியாது. கோபத்தை அடக்கி வெளியே பொய்யாய் போலியாய். இங்கே முடியாது என்று சொன்னால் வேறு கடைக்கு போய் விடுவர். அப்புறம் திரும்ப இந்த பக்கம் வரமாட்டார்கள். இல்லாவிட்டால் ரெடிமேட் சட்டை என கிளம்புவர். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் என எல்லா தேதிகளும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் கூட முன்கூட்டியே திட்டமிட்டு துணி தைத்து கொள்ளும் பழக்கம் ஜனங்களிடம் இல்லை. 1 வாரம் 10 நாள் முன்புதான் யோசிப்பர். உடனே மோதல். எல்லோரும் ஒரே சமயத்தில் கொடுத்தால் எப்படி முடிக்க முடியும்? அது பற்றி வாடிக்கையாளர்களுக்கு என்ன கவலை? தீபாவளி செலவுகள், அதுவும் தலை தீபாவளி செலவுகள், கடை பசங்களுக்கு போனஸ் என்று அனைத்தையும் ஈடுகட்ட வரும் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் வளைத்து போட வேண்டியுள்ளது. சோமு வீட்டுக்கு போயே 1 வாரமாயிற்று. அவனது நிலைமை புரிந்திருப்பதால் கமலாவும் கோபிப்பதில்லை.
எல்லாம் நமக்காகத்தானே, குடும்பத்திற்காகத்தானே என்று சமாதானம் செய்து கொள்வாள். தீபாவளிக்கு முந்தின தினம் கமலாவிடமிருந்து ஃபோன். ஏங்க, மாப்பிள்ளையும் பெண்ணும் வந்துட்டாங்க, நீங்க வர முடியுமா? இல்ல, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நிறைய தச்சு கொடுக்க வேண்டியிருக்கு, நாளைக்கு வரனே. மாப்பிள்ளை உங்களை பார்க்கணுங்கிறார், 2 பேரையும் அங்க கடைக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று வைத்து விட்டாள். அடுத்த 2 மணி நேரத்தில் நிர்மாவும் மாப்பிள்ளை விமலும் பைக்கில் வந்து இறங்கினர். அவ்வளவு சீக்கிரம் சோமு அவர்களை அங்கு எதிர்பார்க்கவில்லை. சவரம் செய்யாமல், எண்ணெய் வழிந்து, சட்டை மாற்றாமல், கழுத்தில் மீட்டர் பட்டை, காதில் பென்சில், வியர்வை, பனியன், லுங்கி, பிசிறின தலை, தூக்கம் மறந்த சிவந்த விழிகளுடன் சோமவை பார்ப்பதற்கு நிர்மாவிற்கு சங்கடமாயிருந்தது. நாம் சொகுசாய் இருக்கிறோம், நமக்காக அப்பா எவ்வளோ கஷ்டப்படுகிறார் என்று நினைத்த போது கண் கலங்கிற்று. வாங்க மாப்ள, இப்படி உட்காருங்க, அதிகப்படி வேலை, அதான் வீட்டுக்கு வர முடியல. பரவாயில்ல மாமா என்று விமல் ஸ்டூலில் அமர்ந்தான். ஏய், கூல்ட்ரிங்க் சொல்லு, அப்படியே சமோசா. அதெல்லாம் வேணாம் மாமா, வீட்டில் போர் அடிச்சுது, அப்படியே டவுனுக்கு வந்து பட்டாசு வாங்கிட்டு போகலாம்னு. பட்டாசு? ஓ பார்த்தீங்களா, மறந்தே போயிட்டேன் என்று குனிந்து கல்லாவை திறந்து பணம் எடுத்து, நிர்மா இந்தாம்மா இதை வச்சுக்கோ என்று நீட்டினார். வேணாம்ப்பா, தலை தீபாவளின்னா மாப்பிள்ளை தான் பட்டாசு வாங்கி தரணும். உங்க மாப்பிள்ளையை சோம்பேறியாகவும் கஞ்சனாகவும் ஆக்கிராதீங்க, நாங்க வரோம் என்று சிரித்தாள். ராத்திரி சீக்கிரம் வந்துருங்க மாமா, நீங்க வந்த பின்புதான் நாங்களும் சாப்பிடுவோம், தூங்குவோம். முதல் பட்டாசை கொளுத்தி எங்க தலை தீபாவளியை நீங்க தான் துவக்கி வைக்கணும் சொல்லிவிட்டு அவர்கள் பைக்கில் டாட்டா காட்டி பறந்தனர். வேறு எந்த பண்டிகையையும் விட தீபாவளிக்கு மவுசு அதிகம், மகிழ்ச்சியும். அதற்கு காரணம் புத்தாடைகள், பட்டாசு. சின்ன பசங்க என்றில்லாமல் பெரியவர்களும் ரசித்து தங்கள் இளமை காலத்தை அசை போட்டு பார்த்து துள்ளும் பண்டிகை இது. எத்தனை முயற்சித்தும் கூட சோமு வீட்டுக்கு வந்து சேர இரவு 12 ஆயிற்று. அப்பாவை பார்க்க நிர்மாவிற்கு சந்தோஷமாயிருந்தது. சோமு முடிவெட்டி சவரம் செய்து பல பளவென்றிருந்தார். அவர்கள் ஒன்றாக சாப்பிட்டனர், ஒன்றாய் அமர்ந்து சீட்டுக்கட்டு. விடியற்காலை 4 மணிக்கு அவர்கள் ரெடி. எண்ணெய் ஸ்நானம் முடிந்து பூஜை அறை. நிர்மாவின் பட்டுப்புடவை, விமலின் கோட் சூட், செயின், கமலாவின் புடவை எல்லாம் மஞ்சள் தடவப்பட்டு தாம்பாளத்தில் அடுக்கப்பட்டன. கமலா அப்போதுதான் யோசித்து, ஏங்க, உங்க புது வீட்டி சட்டை எங்க என்றாள். சோமுவுக்கு வியர்த்து போயிற்று. வேலை நெருக்கடியில் வாங்க மறந்து விட்டிருந்தான். 1 வாரமாய் கமலா நச்சரித்தும் கூட மறதி. அவன் வாங்கியிருப்பான் என அவளும் நினைத்திருந்தாள். என்னங்க, வாங்கலையா? இல்ல என்ற கையை பிசைந்தான். அவனுக்கு சங்கடமாயிற்று. ஊர் உலகத்துக்கெல்லாம் புது துணி தச்சு கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுறாங்க. டெய்லரான உங்களுக்கு மட்டும் சொந்தமா தச்சுக்க முடியலையே, மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு? அத்தை, எதுக்கு மாமாவை கோவிச்சுக்கிறீங்க? அவர் வேணும்னா சட்டை தச்சுக்கல, பிஸி. எங்களுக்கு செலவு செஞ்சு அழகு பார்க்கணும்னு தன்னையும் மறந்துட்டார். ஆனா நாங்க அவரை மறப்போமா? என்ன சொல்றீங்க மாப்பிள? ஆமா மாமா, நேத்து கடையில் உங்களை பார்த்தப்பவே புரிஞ்சது, நிச்சயம் உங்களுக்கு தச்சிருக்க மாட்டீங்கன்னு. அதனால நானும் நிர்மாவும் உங்களுக்கு ரெடிமேட் சட்டை பேண்ட் வாங்கிட்டு வந்தோம், இந்தாங்க என்று விமல் பார்சலை நீட்ட கமலா, சோமு இருவரின் கண்களும் குளமாயின. இதோடு இந்த கதை முடியுது. அடுத்த கதை கொளுத்தி போடு. வாங்க கதைக்குள்ள போகலாம். சுஷ்மா ஜீன்ஸ், உடல் ஒட்டின பனியனுடன் உலர்த்த நேரமில்லாத ஈர முடியுமாய் கிளம்ப, சுஷ், ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போடி, நேரமாச்சுமா, வரேன் என்று செருப்பில் நுழைந்தாள். அதற்குள் அம்மா பின்னாடியே ஓடி வந்து லேப்டாப் பையில் டிஃபன் பாக்ஸை செருகி, போன உடனே மறக்காம சாப்பிட்ரு. சரிம்மா, பாய் என்று ஓடி தனக்காக காத்திருந்த டிவி சேனல் வண்டியில் ஏறி செல் ஒலிக்க, தோ கிளம்பிட்ட சார். விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்து உடனே இந்த பிரபல சேனலில் சேர்ந்த சுஷ்மா எதிர்பாராமல் திடீர் பிரபலம். பிரபலத்திற்கேற்ப கவர்ச்சியாக வேண்டிய கட்டாயம். அரசியல், சினிமா, மீடியா, தொழிலதிபர்கள் என
பெரும் புள்ளிகளுடன் பழகும் வாய்ப்பு, கை நிறைய சம்பளம், புது புது யோசனைகள், யுக்திகள், சேனலில் ரேட்டிங்கை கூட்ட வேண்டி எப்போதும் ஓட்டம், ஓய்விற்கும் தூங்கவும் பசி போக்கவும் நேரம் இல்லை. வசதி இல்லாதவர்கள் காசில்லாமல் பட்னி, காசு இருப்பவர்களுக்கு சாப்பிட நேரம் இல்லை அல்லது டயட். தொலைக்காட்சி அலுவலகம் 10 மாடியும் பத்தாமல் இன்னும் வளர்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு தளத்திலும் அவர்களது துணை உப குட்டி சேனல்கள். எதற்கு என்று தெரியாது. அலுவலர்களும் அலுவலிகளும் காதில் செல்லை வைத்துக்கொண்டு இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். எல்லோருக்கும் மலையை பிடுங்கப் போகிற அவசரம். பிடுங்கியாக வேண்டும், இல்லாவிட்டால் பரபரப்பு. இவர்கள் பம்பரமாய் சுழன்றால்தான் ஜனங்களுக்கு பரபரப்பு தர முடியும். இருப்பதை மறைக்கணும், இல்லாததை பெருசு பண்ணணும். போட்டி சேனல்களுக்கு முன்பு முந்தணும். அவன் ஏதாவது செய்து நல்ல பெயர் வாங்கினால் உல்டா பண்ணி காலி பண்ணணும். தினம் தினம் கம்பி மேல் வித்தை கரணம் போட வேண்டும், விழக்கூடாது. வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது சேனலாக இருக்க வேண்டும். வசதி இருக்கிறது, எவ்வளோ வேணுமானாலும் செலவு செய்யலாம். ஆனால் ரிசல்ட் வேணும். எப்போதும் ஓட்டம். இருந்தாலும் எதையாவது செய்து சபாஷ் பெற்றால் அது அன்றையோடு சரி. மறுநாளுக்கு வேறு மாதிரி ஓடணும். முடிவில் ஒன்றை சாதித்தோம் என பெருமைப்பட முடியாது. ஓய்ந்து விடக்கூடாது. நித்தம் நித்தம் தேடல். சுஷ்மா உள்ளே நுழைந்த போது ரிசப்ஷனிஸ்ட் டைரக்டர் விக்னேஷ் பார்க்க சொன்னார் என்று அன்பாக விரட்டினாள். விக்னேஷ், எஸ் சார், நோ சார், இந்த வாரம் செஞ்சிடலாம் சார் என்று சொல்லி அடிபணிந்தபடி அவளை அமர சொன்னான். பாவம், இளம் வயதிலேயே வழுக்கை. அவளும் கேட்கட்டும் என்று ஸ்பீக்கரை அமர்த்தி அமர்ந்தான். எதிர்முனையில் சேர்மன், சேனலின் ஓனர். அப்போது எந்த நாட்டில் இருந்து என்று தெரியவில்லை. எங்கிருந்தாலும் விரட்டி கழுத்தை பிடிப்பார். காம் வியூவரில் அலுவலக அசைவுகளை அளப்பார். யாரும் பார்க்கவில்லை என்று எந்த பப்ளியும் எவனுடனும் உரசிவிட முடியாது. உடன் ஓலை வரும். அள்ளி அள்ளி சம்பளத்தை கொடுத்துவிட்டு அனுபவிக்க நேரம் தராத குரூரம். சேனலில் ஆரம்பித்த அவரது வாழ்வு இன்று உலகம் முழுக்க பல தொழில்களில் பறக்கிறது, சிறக்கிறது. ஆக்கவும் அதிகமாய் அழிக்கவும் அவர் தெம்பு பெற்றவர். குடும்பம் அமெரிக்க கிரீன் கார்டில். விக்னேஷ், நேத்து ஆரம்பிச்ச சேனல்காரன் புகுந்து விளையாடுறான். நீங்களாம் என்ன பண்றீங்க? உலக தமிழர்களை உசுப்புற மாதிரி ஏதாவது? யோசிக்கணும் சார். செய்றீங்க, அதுவும் அதிரடியாய், நிலநடுக்கமாய். இன்னும் 2 நாள்ல அவன் தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பான். நாம் அதுக்கு 4 நாள் முன்னாடியே வெடிச்சிடணும். அது சரவெடியா இருக்கணும். டன் சார். என்ன செய்ய போறீங்கன்னு இன்னும் 4 மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சாகணும். கீப் கான்ஃபிடென்ஷியல். ஓகே சார். நம்ம ஆளுங்களுக்கு முடியலன்னா சொல்லு, ஏஜென்சிக்காரனை அனுப்புறேன். காதும் காதும் கண்ணும் கண்ணும் வச்ச மாதிரி அவன் செய்வான். சுஷ்மா எதிரதானே இருக்கா? சுஷ், ஹாய். அவள் வியர்த்து ஹாய் சார் என்ற படபடக்க, உன் பனியன் சூப்பர், அதை வேலையிலும் காட்டு, பாய். விக்னேஷ் வழுக்கையை ஒற்றிக்கொண்டு குறுந்தாடியை வருடி தலையை சிலிர்த்து, சுஷ், என்ன பண்ணலாம் சொல்லு, ஏதாச்சும் யோசிச்சியா? இல்லை சார், பசிக்குது, அம்மா டிஃபன் கொடுத்தாங்க, ஷேர் பண்ணுங்க முதல்ல. 2 இட்லி உள்ளே போய் மெஷினில் காஃபி பிடித்து ருசித்ததும் மூளை வேலை செய்ய ஆரம்பித்தது. சார், ஏதாவது சாமியாரை களவாடுவோமா? யார் இருக்கா பாக்கி? இல்லாட்டி என்ன, போலி சாமியாரை உருவாக்குவோம். பொண்ணுங்களை அனுப்பி படம் பிடிச்சு அவங்களுக்கு பணம் கொடுத்து இலவச பப்ளிசிட்டி. அதான் அப்பப்ப பண்றமே, புதுசா ஒரு மாறுதலுக்கு வேறு மதம் பக்கம் வண்டியை விடுவோமா? ஐயோ வேணாம். அப்புறம் குடிநீர் இல்லை, ரேஷன் கிடைக்கல, கேஸ் பற்றாக்குறை, ஊழல், கரண்ட் இல்லை, தொழில் நசிவு, இப்படி அதெல்லாம் தான் ஜனங்களுக்கு பழகி போச்சே. இதுல பரபரப்புக்கு என்ன இருக்கு? புதுசா யோசி. அவள் செய்தித்தாளை புரட்டி, ஆ, ஐடியா, இன்னும் 2 நாள்ல மத ஊர்வலம் ஒன்று கிளம்புது, அங்க புகுந்து. அதுவும் பழைய கஞ்சி, புதுசா புதுசா. புதுசா வேணும்னா உங்களை நானோ இல்ல என்ன நீங்களோ புது விதமா கொலை செய்யணும். அதை லைவா எடுத்து. டோன்ட் பி சில்லி. நீயோ நானோ யாருக்கு வேணும்? அன்றாடம் இப்ப கொலைகளுக்கா பஞ்சம்? எல்லாரும் தான் அங்க போய் நிக்கிறானே. பேசாம சினிமா ஹீரோயினிடம் விலை பேசி செட்டப் படம் எடுத்து அவளுக்கு அதில் ஒன்றும் சங்கோஜம் இருக்காது. 2 நாளைக்கு மாத்தி மாத்தி அவங்கள பத்தி காரசார அறிக்கை விட வச்சா ஜனங்க ரசிப்பாங்க, பேசுவாங்க. அப்புறம் வேறு நியூஸ் வந்ததும் இதை மறந்துட போறாங்க. சுஷ்,
மறுபடியுமா? உனக்கு போர் அடிக்கல? எத்தனை வாட்டி தான் சினிமாக்காரனை வச்சு இப்படி ஜனங்களை முட்டாளாக்குவதாம்? வேற ஏதாச்சும்? சாரி பாஸ், ஐ அம் சரண்டர், ஆள விடுங்க என்று லேப்டாப்பை தூக்கி கொண்டு நழுவினாள். விக்னேஷ் பொறுமை இழந்து சேனல்களை இங்கும் அங்கும் திருப்பிக் கொண்டிருந்தான். திருவிழா, பஜாரில் வெடிகுண்டு, கப்பல் எரிந்து நாசம், விமானம் கடத்தல், சிரியாவில் 1000 பேர் சுட்டுக் கொலை, எகிப்தில் போராட்டக்காரர்கள் மேல் திராவக வீச்சு, ஈராக்கில் கார் வெடிகுண்டு, ஜப்பானில் நிலநடுக்கம், அமெரிக்கா எரிமலை, வெற்றிகரமாய் ராக்கெட் ஏவப்பட்டது. உள்ளூர் சேனலை திருப்பினால் ரஜினி, விஜய், அஜித், அமீர்கான், 7 லட்சம் கோடி ஊழல், எங்களுக்கும் தனி மாநிலம் வேணும், அஸ்ஸாமில் வெள்ளம், தீபாவளி ரிலீஸ் படங்கள், காலை 6 முதல் மறுநாள் காலை 6 வரை தீபாவளியை முன்னிட்டு சினிமா, சினிமா நிகழ்ச்சிகளை வழங்குவோர், ஒவ்வொரு சேனலிலும் ஆஸ்தான பட்டிமன்றங்கள், சினிமா நட்சத்திரங்களின் அலப்பறைகள். என்ன செய்யலாம்? கல்யாணம் பண்ணிக்காம, குடும்பத்தை கவனிக்காம, வயசான பெற்றோர்களை கிராமத்தில் விட்டுவிட்டு எதுக்கு இந்த ஓட்டம்? பேசாம வேலையே வேணாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு கிராமத்துக்கு போய் இயற்கை விவசாயம் பார்ப்போமா என்கிற அளவிற்கு அவனுக்கு வெறுப்பு. இதெல்லாம் சகஜம்பா, கடைசி நேரத்துல ஏதாச்சும் கிடைக்கும், வரும், தளராத. சொக்கா, என்ன இப்படி அல்லாட விட்டுட்டியே, நியாயமா? என்ன கொடுமை இது சரவணன்? அப்போது செல். எதிர்பார்த்தது போலவே சேர்மன் பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் எடுக்க, விக்னேஷ், இடைத்தரகன் ஒருத்தன் மாட்டினான். இன்னும் 1 மணி நேரத்துல பார்க் ஷெரட்டன்ல உன்னை வந்து பார்ப்பான். அவன் கேட்குற பணத்தை செட்டில் பண்ணி நாளை மாலையில் இருந்தே ஃப்ளாஷ் நியூஸோட விட்டுரு. என்னன்னு சார்? அதான்ப்பா, நம்மகிட்ட வாலாட்டினானே, மான நஷ்ட வழக்கு போட்டு ஜெயிச்சானே, அந்த மந்திரியோட மகனும் வெளிநாட்டுல கொட்டமாம். அவன் கையில ஆதாரம் இருக்காம். நாளைக்கு மாலை செட்டில் பண்ணிரு. ஓகே சார். அது ஒரு வேளை ஃபேக்காக இருந்தா அப்புறம் ஃப்ளாஷ் போட்டு வேஸ்ட் ஆயிருமே. ஃப்ளாஷில் மந்திரி மகன்னா சொல்ல போகிறோம், உனக்கு தெரியாததா? ஏதோ ஒரு XYZ போட்டு அள்ளி தெளி. ஒரு வேளை அது கைக்கு கிடைக்காம போனா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற எதையாச்சும் எடுத்து விடு. ஓகே சார், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், மந்திரியோட மகன் விஷயங்கிறதால என்ன தேடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. நான் கிடைக்கக்கூடாது, மாட்டேன். இந்த சேனல், நெட், தலைவலி எட்டாத தொலைவில், செல்லை ஆஃப் பண்ணிட்டு பதுங்கிடுவேன். ஐ நீட் ரெஸ்ட், பை. அப்பாடா, பெரிய மண்டகப்படியில் இருந்து தப்பித்தோம் என்று விக்னேஷ் பெருமூச்சு விட்டான். இந்த தீபாவளி இதிலேயே போயிரும். பார்க் ஷெரட்டனில் அந்த வெளிநாட்டுக்காரனுடன் மீட்டிங், கேசட் பரிமாற்றம். கேசட்டை பரிசோதிக்க அனுப்பி அது ஒரிஜினல் என உறுதியானதும் அமர்க்களம். ஒரு பிரபலத்தின் வாரிசு வெளிநாட்டில் அட்டகாசம், உல்லாசம். இன்று இரவு 10 மணிக்கு என 10 நிமிடத்திற்கு ஒருமுறை அவர்களது அனைத்து சேனல்களிலும் ரசிகர்களை உசுப்பேற்றி ஒளிபரப்பாயிற்று. பரபரப்புக்காக, பணத்திற்காக, பேராசைக்காக, பழி வாங்குவதற்காக, பாடம் புகட்டுவதற்காக, பேரத்திற்காக, பிளாக்மெயிலுக்காக, ஓட்டுக்காக, ஓட்டுவதற்காக, வெட்டுவதற்காக, மிரட்டி உருட்டி, பொய்யை காட்டி காட்டி சம்பந்தப்பட்டவர்களை காலி பண்ணி, சின்ன சின்ன சாதி மத சண்டைகளை கலவரமாக உருவாக்கி கொட்டிக் கொண்டிருந்த அந்த சேனலில் அப்போது மிக பிரம்மாண்டமாக வெளியான அந்த உல்லாச காட்சியில் குறிப்பிட்ட மந்திரியின் மகனுடன் சேர்ந்து கொட்டமடித்திருந்தது. வெளிநாட்டில் படித்து வந்த அந்த சேனல் சேர்மனின் மகள் என்பது படம் பிடித்தவர்களுக்கோ ஒளிபரப்பினவர்களுக்கோ அப்போது தெரியாது என்பது பின் குறிப்பு. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.